ஐயா அந்த புத்தக திருவிழா நடத்துவதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹாய் அப்படி சொல்லிட்டு போறதுக்காக அல்ல, அப்படிதானா? இப்போ கூட உண்மையிலே மனதை நெகிழ வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்து கடைசியாக பார்க்கும்போது அதில் அதாவது இந்த குப்பைகளினுடைய வகைகளை பிரித்து தரமானது இது இன்னென்ன தரம் அப்படின்னு பிரித்து போடுறதுக்காக அங்கே ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. இதில் அழகா ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, என் என் குப்பை என் பொறுப்பு. என் குப்பை என் பொறுப்பு, என் குப்பை என் பொறுப்பு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எதிரணியினரை பார்த்து, இதை நாம பின்பற்றணுமா ஹாய் அப்படி சொல்லிட்டு போகணுமா? ஐயோ ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? சரி சரி இல்லையா, இதை நம்ம பின்பற்ற தானே செய்யணும். ஆமா, அதுக்காக தானே ஏற்பாடு. அப்போ இலக்கியங்கள் நமக்கு அதாவது ஒரு கவிஞன் அழகாக சொல்வான், உன் முன் தலை கவிழ்ந்தேன், உன் முன் தலை கவிழ்ந்தேன், பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகம் அப்படின்னா. ஆஹா, குனிஞ்சு படிச்சா நிமிர்ந்து வாழலாம், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் நமக்கு இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல, இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல, தந்து போனவர்கள். நமக்கு அத்தனையும் தந்திருக்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில நாம இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு மரபு சார்ந்த இயல்பு சார்ந்த ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நாம் பின்பற்றினால் தான் நாம் வாழ்க்கையில முன்னேற முடியும். இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே ஐயா இலக்கு கூட்டல் ஈயம், நாம இதை பின்பற்ற தான் செய்யணும். அதாவது நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டசபையில் முதல்ல அவருடைய உரையை தொடங்குகிற பொழுது ஒரு திருக்குறளை சொல்லிதான் தொடங்குவாராம். எப்பமெல்லாம் அவர் உரையை தொடங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் முதல்ல ஒரு திருக்குறளை சொல்லி தான் தொடங்குவார். இப்போ நான் 1330 குறள் படி நாம நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, அது அத்தனையும் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லல. 1330 குறளையும் நாம் படித்தமோ படிக்கலையோ ஒரு குறள் படியாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளவுதான், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது பக்தி இலக்கியத்துக்கு நம்ம எடுத்தோம்னா கூட இப்ப பாருங்களேன், அரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்நாள்ல நான் பொய் பேச மாட்டேன் என்கூடிய சத்தியம் விரதம் எடுத்தவன், அப்படிதானே? அந்த அரிச்சந்திரன் நாடகத்தை யார் பார்த்தா அப்படின்னா நம்முடைய பாரதத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அகிம்சையை உலகிற்கு தந்த மகாத்மா காந்தியடிகள் அந்த நாடகத்தை பார்க்கிறார். ரெண்டு நாடகம் பார்த்தாரு. அதுல ஒண்ணு ஹரிச்சந்திரா, இன்னொன்னு என்ன, ஒரு புத்தகம் ரெடியா இருக்கு. யாரு சொன்னா? நான் சொல்லிடலாம் ஐயா? இல்ல சரி சொல்லியிருந்தேன்னா சரி சொல்லியிருக்கீங்க. சிரவணன் சரியா சொல்றீங்க. முடிஞ்ச உடனே பாய்க்கலாமையா. சரவணன் இல்லை, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க வாட்டுக்கு புதுக்கோட்டை சரவணன் நினைச்சிட்டு போயாங்க. சிரவணன். இந்த 2 நாடகத்தை பார்த்தார். அவருடைய வாழ்நாளில் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடிச்சார். இன்னொன்னு, அவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் மிக முக்கியமாக 2 பேர். சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்த நெல்சன் மண்டேலா அவர்கள், அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தி அடிகளை பின்பற்றி வாழ்ந்தவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நெல்சன் மண்டேலா கேட்கிறாங்க, 27 ஆண்டுகள் அவர் சிறையில் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன சலுகை வேணும்? அவர் கேட்டாரு, எனக்கு எந்த சலுகையை நீங்க தந்தீங்களோ தரவில்லையோ 27 ஆண்டுகளும் அதாவது சிறையில புத்தகம் வாசிப்பதற்கு எனக்கு அந்த சலுகை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றியது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கும் நோபல் பரிசு கிடைத்தது. இவங்க 2 பேருமே மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, வாழ்க்கையில அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி எங்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது மகாத்மா காந்தியடிகள். அவங்க அம்மா சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா போறது சரி, ஆனா 3 விஷயங்கள் செய்யக்கூடாது வாழ்நாள்ல: மது, மாது, மாமிசம். மது, மாது, மாமிசம், இந்த 3 தான் அதிகமாக கிடைக்கும் அவர் போகக்கூடிய நாட்டில். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் அவங்க கொடுத்த சத்தியத்தின்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் அவரை பின்பற்றி பல பேர், பல லட்சம் பேர் வாழ்றாங்க. அப்படின்னா பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. காந்திக்கு நோபல் பரிசு கிடைக்கலைங்க,
ஆனா காந்தியை பின்பற்றினவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இப்ப வேணுமா வேணாமா? ஐயா அவ்வை சொல்றாங்க அழகான ஒரு வரி. இப்ப கற்றது கைமண் அளவுங்கிறது நம்ம எல்லாருமே அந்த ஒரு வரி தெரியும் நமக்கு. வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணுமா அப்படின்னா நிறைய படிச்சோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவம் நமக்கு வந்துவிடக் கூடாதான். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலமிடந்தை ஓதுகிறாள். கலைவாணியை இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்காங்களா என்று உற்ற கலமிடந்தை ஓதுகிறாள். மத்த பெரும் பந்தயம் பெற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான். எறும்பு சின்னதில்ல, அதை அளந்து பார்த்தா அது அளவுக்கு 8 சான் இருக்குமா. அப்படி நம்ம வாழணுமா? ஒரு வரிங்க அறம் செய்ய விரும்பு எங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசகம். இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். விரும்பு இதுவா நம்மளால முடியாது. அதாவது நடுவர் அவர்களே, யாருக்கேனும் நம்ம ஏதாவது கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், அதுல கிடைக்கக்கூடிய நிறைவும் மன மகிழ்ச்சியும் வேற எதுலையுமே கிடைக்காது. அவ்வை சொல்றா நீ விரும்புடா. திரைக்கவிஞன் கூட சொல்லுவாங்க இல்லையா, அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். யார் அவரு? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரே மாதிரி நம்ம வாழணுமா வாழ வேண்டாமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு விருதுநகர் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் உலகம் முழுக்க அவருடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தகவல் சொல்றேன் கேட்டுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலா கூட இருக்கலாம். அதாவது ஐயா நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெரியார் இருக்கார் இல்லையா, அவரோடு நின்று நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா 2 ரூபா கொடுக்கணும். 2 ரூபா கொடுக்கணும். 1 ரூபா கொடுப்பாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கணும்னாலும் அதே கொடுக்கணும். 1 ரூபா வாங்கிடுவார். அவரோட போட்டோ எடுக்கணும்னா 1 ரூபா கொடுத்தாதான் எடுக்க விடுவாரு. ஏன்னா ஒரு ஏதாவது ஒண்ணு நீ கொடுத்துட்டு போ, ஒரு கட்சிக்கோ நல்லதுக்கோ நான் நல்லது செய்வேன். அதே மாதிரி குழந்தைக்கு பெயர் வைக்கணும்னாலும் அப்படித்தான். உடனே அப்போ அவருடைய பிறந்த நாள் விழா சென்னையில் நடக்குது. அவருடைய தொண்டன் ஒருவங்க ஒரு கை குழந்தை அவருடைய குழந்தைய எடுத்துட்டு போய், ஐயா என் பிள்ளைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்தாராம். உடனே அவர் பெரியவர் அதை வாங்கிட்டு, தம்பி நல்ல பேரா வைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருந்தலைவர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடு தான். 2 பேரும் ஒரே கொள்கையை சார்ந்தவர்கள் இல்லை. அவர் அந்த ரூபாயை வாங்கிட்டு என்ன பேர் வச்சாராம் தெரியுமா? காமராஜர் அப்படின்னு பேர் வச்சாரா. இந்த வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது. இதை நாம் பின்பற்ற வேண்டுமா? ஒன்றும் இல்லையா நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் இன்னைக்கு நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள் அத்தனையும் நடக்குது. அப்படின்னா இதை நம்ம ரொம்ப ஈஸியா இலக்கியங்களை எடுத்துட்டு போனனால வந்த பிரச்சனை தானே. பிள்ளைங்களுக்கு சின்ன வயதிலே நாம எதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ, பிள்ளைங்க எதெல்லாம் பின்பற்றணுமோ அதெல்லாம் செய்த அந்த பிரச்சனை எல்லாம் வருமா நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயங்களையும், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நடுவர்களே, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதயம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, இணையம் சார்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு போயிட்டோம். இணையம் இதயம் இல்ல. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உறவை பற்றிய மகிமை பெருமை நமக்கு தெரியல, ஆனா பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நடுவர் அவர்களே, அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தா கூட, நம்முடைய தமிழர் மரபு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட மானம் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. ஐயா மானம் தான் நமக்கு பெருசு.
தைரியமா போகணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நாம தோல்ல துண்டு போட்டு போறதும் தலையில துண்டு போட்டு போறதும் நம்முடைய குணத்துல இருக்கு. குடும்ப கௌரவம் அத்தனையும் அதுல இருக்கு. அப்ப அந்த மானம், ஏன் அரக்கராக இருந்தா கூட மானம் பெருசு அப்படின்னு சொல்லி நமக்கு கம்பராமாயணம் சொல்லுது. கம்பராமாயணத்துல பாருங்க, கம்பராமாயணத்தை இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓர் வில், ஓர் சொல், ஓர் இல், இது நமக்கு வேணுமா வேண்டாமா? இதை பின்பற்றணும் இல்லையா? இன்னொன்னு பாருங்களேன், எப்படி எப்படி ஓர் இல், ஓர் இல், ஓர் வில், ஓர் சொல், இதோட சேர்த்து ஓர் செல். இப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் முக்கியமா. ஐயா, கும்பகர்ணன் மிகப்பெரிய ஒரு போர் வீரன். ஆனா அவன் இருக்கிற இடம் வேறதான், அரக்கர் குலம் தான். ஆனா அவனுக்கே மானம் பெருசு அப்படின்னு தோணிருக்கியா? அதாவது சுக்ரீவனுடைய செயல்னால அவனுடைய முகம் எல்லாம் அங்கீனம் ஆயிடுச்சு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வருது, ரத்தம் எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கு, குறை உடம்பு ஆயிடுச்சு. இதோடு இவன் போனா அப்படின்னு சொன்னா பல பேர் கேலி பேசுவாங்க, இவன் ஒரு வீரனா? ஏன்னா புறமுதுகிட்டு ஓடினாலே அவன் வீரன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ் சமூகம். இதெல்லாம் சரி கிடையாது, நம்மளை கேலி பேசுவாங்க, தேவர்களை மதிக்க மாட்டாங்க, அமரர்கள் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா, ராமபிரான்ட்ட பார்த்து, எதிராளி தான், அழிவு வந்தா கூட நல்லவங்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவர் சொல்றா, எப்பா, மூக்கில்லா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவர், நோக்காமை நின்கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், இது நின்னை வேண்டுகின்ற செயல் என்றார் அப்படிங்கிறார். எதிரிட்டு கேட்கிற வரம் பாருங்க. எப்படி நடுவர் அவர்களே, நீங்க என்ன பொண்ணு பார்க்க போறியா, மூக்கு முகம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு அப்போ எவ்வளவு ஒத்துக்கு போற? ஒருவேளை அங்க ரொம்ப உருசி மேனகா இருந்திருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சுட்டான். ஐயா ஐயா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது பெருசு அப்படின்னு சொன்னா, மானம் பெருசு, நம்முடைய கௌரவம் பெருசு. ஏன்னா வாழ்வாதாரமே அதை வச்சுதான் இருக்கு. அப்ப நமக்கு அது, அதாவது ஒண்ணு இல்லையா, சாதாரண சம்பவம் அப்படின்னு தயவு செய்து நீங்க எடுத்துடாதுங்க, அது சரித்திரம். இன்னைக்கு நாம நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லையா, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சிக்னல் இருக்குல்ல, இப்ப நம்ம வண்டியில போறோம், வேகத்தடை இருக்கு, வேகத்தடைய மதிச்சா மட்டும், பின்பற்றினா மட்டும் தான் நம்ம விபத்துல இருந்து பாதுகாக்க முடியும். சிக்னல் இருக்குல்ல, இப்போ போக்குவரத்து அடையாள குறியீடுகள் இருக்கு, நேரா போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம், ரைட்ல போகணும் அப்படின்னா இன்னொரு அடையாளம், அப்புறமா இந்த பக்கம் போனா இன்னொரு அடையாளம். இதை நாம படிச்சுட்டு பேசாம பின்பற்றாம போனா என்ன ஆகும்? இடத்துக்கு போய் சேர முடியுமா? போக முடியாது, அது விபத்துல தான் முடியும். அதனால அது என்ன, நம்ம அதை பின்பற்றி போனாதான் பாதுகாப்பாக இடத்திற்கு போய் சேர முடியும். அதுபோல் இலக்கியத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இலக்கினை அடைய முடியும். அதனால தான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். அதாவது மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒன்னு எழுதி கொடுங்க, தமிழ்ல உங்களுக்கு பிடித்த விஷயத்தை ஒன்னு எழுதி கொடுங்க. அவர் வாழ்க்கையை பற்றி ஒன்று சொல்றாருங்க, நம்ம இலக்கியத்தில் உள்ளது, நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், அலை அலை, நீரில் எழுத்தாகும் யாக்கை. அப்படி எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இலக்கியங்கள் இதை நாம் படிப்பதனுடைய முழு நோக்கமே இதை பின்பற்றி வாழ்வதற்கு என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. ராமராஜ்யா என்கின்ற அந்த ஒரு படம் அந்த வாழ்க்கையில் பார்த்தாருங்க. இதை யார் சொன்னா தெரியுமா? சமீபத்தில் சித்ரா லட்சுமணன் பேட்டியில் ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய மகனாகி ரெண்டாவது மகன் குமரன் சொல்றாரு, மூத்தவர் சரவணன். காந்தியடிகள் பார்த்த ஒரே படம் ராமராஜ்யா அப்படிங்கிற படம் அப்படிங்கிறார். இப்போ எவ்வளோ கேட்க ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்போ இலக்கியங்களை எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அதுக்கு ஏற்றபடியாக அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அது பெருமைதான். நல்ல அருமையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கலைன்னா இப்போ நீங்கள் சொல்கிற, இவர் சொல்கிறார், கேட்குறாரு உங்கள்கிட்ட, போக்குவரத்து விதிகளை படிச்சுட்டோம், கடைப்பிடிக்கணுமா இல்லையா? சில பேர் ஹெல்மெட்டை மடியில் வச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? காவல்துறை அதிகாரி கேட்டால் லைசன்ஸ் இருக்கா? இருக்கு, இப்படி காமிச்சிருக்காப்புல. இது ஆர்சி புக் இந்த இருக்கு, செல்லே காமிச்சிருக்காப்புல. ஹெல்மெட்டு செல்லே காமிச்சிருக்கா, இந்த ஹெல்மெட்டு வந்து செல்லில் இருந்து என்னாச்சு, ஒரு தடவை ஒருத்தர் வண்டி ஓட்டி போட்டிருக்காரு, பின்னாடி உட்காந்துருக்கு ஒரு அம்மா மனைவி, ஹெல்மெட்டை 2 பேரும் மடியில் வச்சுருந்துருக்காங்க.
காவல்துறையை பார்த்த உடனே ஹெல்மெட்டை போடு கத்திருக்காரு. இந்த அம்மா அவசரத்தில் எடுத்து திருப்பி போட்டுருச்சு. அப்படியே மூஞ்சி இந்த பக்கம் போய் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் போச்சு. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்தாங்க. கடைப்பிடிக்க வேண்டாமா ஒழுங்கா? நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேங்க. காரில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் படகுன்னு இதுக்குள்ளே திரும்பிட்டாரு. நல்ல வேளை நிப்பாட்டிட்டோம். நான் இறங்கி என் கையை காட்ட வேணாமா, இந்த பக்கம் போகிறேன்னு. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு நான் கையை காட்டணும்? அது வீடு அங்கே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நான் எங்கள் வீட்டு கையை காட்டிட்டு போவேனா? நான் என்னத்த சொல்கிறது? நீ உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு எப்படா தெரியும்? சரின்ட்டு. அப்போ போக்குவரத்து விதி இருந்த விதியில் படிக்கணும், நடக்கணும். அதுக்கு தான் நடக்கிறது. அருமையான கேள்விகளை அழகழகாக கேட்டிருக்காரு. ஏன் படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. நமக்கு என்னமோ பின்பற்றி வாழ்னா நல்லதுன்னு தோணுது. இவங்களும் வந்துட்டாங்க, வேற என்ன பண்ணுறது? இன்புற்று மகள முடியுமா அப்படிங்கிறத பேச இதோ நம்முடைய பேராசிரியர் ஐயா தினேஷ் அவர்கள் வருகிறார். வாங்க. ஒரு 100 பறவைகளோடு நாம் சேர்ந்து பழகினால் பறக்க முடியாது. 100 யானைகளோடு சேர்ந்து பழகுவதால் நாம் யானை போல் வாழ முடியாது. 100 மீன்களோடு வாழ்வதால் மீன் போல் நீந்த முடியாது. ஆனால் 100 புத்தகங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 101வது புத்தகமாக நாம் வாசிக்கப்படுவோம். ஆஹா, அருமை. அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி உண்மையிலேயே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த இலக்கிய பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, ஐயா அண்ணன் அழகா சொன்னாங்க, பின்பற்றி வாழணும். நான் வேண்டான்னு சொல்லல, பின்பற்றுங்க. நல்லா பின்பற்றுங்க சார். ஆமா, போக்குவரத்து விதிகளை நீங்க பின்பற்ற. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இல்ல, பின்பற்றுங்கள். ஆனால் ஒரு இலக்கியம் படைக்கப்படுவதனுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? பின்பற்றணும்னா கூட முதல்ல அவன் அதுல இன்புறணும். இன்புறத்தான். ஒரு மலர் இருக்கின்றது, அந்த மலர் வண்டை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மலருக்கென்று தனி மனம் இருக்க வேண்டும், மலருக்குள்ளே தேன் இருக்க வேண்டும், மலருக்கென்று தனி வண்ணம் இருக்க வேண்டும். வண்ணம் இருக்கணும், வாசம் இருக்கணும், தேன் இருக்கணும். இருந்தாதான் வண்டு வரும். அதே மாதிரி உவமைகள், கற்பனைகள், வர்ணனைகள், சிலேடைகள், இதில் எதுகைகள், மோனைகள்லாம் இருந்தாதான் முதல்ல அவன் இன்புற்றால் தான் இரண்டாவதாக அதுக்கப்புறம் தான் பின்பற்றதை பற்றியே யோசிக்க முடியும். நான் சொல்லுங்க, எப்பேற்பட்ட இன்பத்தை இந்த புத்தகங்கள் தருகின்றது தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம விருதுநகர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு போறதுக்கு நடந்து போனா ஒரு 4 நாள் ஆகுமா ஐயா? கூட ஆகலாம். பேருந்துல போனா ஒரு 10 மணி நேரம், கார்ல போனா ஒரு 8 மணி நேரம். ஆனா சிவகாமியின் சபதம், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதத்தை எடுத்து நீங்க படிச்ச 5வது நிமிடத்தில் மாமல்லபுரத்துல இருப்பீங்க. கல்கி எழுதின சிவகாமியின் சபதம், அதுதான் இன்பம். இப்போ தண்ணில கடலின் ஆழத்துக்குள்ள உள்ள போனோம்னா நீச்சல் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. படகுக்கு துடுப்பு போட தெரியணுங்க கூடிய அவசியமும் இல்லை, இல்ல கப்பலை ஓட்டணுங்க கூடிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் போதும். வைரமுத்து தண்ணீர் தேசத்தை வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா 5வது நிமிஷம் கடலுக்குள்ளேயும் போயிடலாம். அருமை. எப்பேற்பட்ட ஆச்சரியம் என்னன்னாயா, இப்ப நான் ஊர் பூரா எல்லாரையும் படிக்க வைங்கலாம் சொல்றேன்ல, என்னைய கூட கேட்கலாம் நீங்க அப்படி செஞ்சிருக்கலான்னு. நான் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னுடைய துணைவியார் +2 முடிச்சுட்டு தான் இப்போ எனக்கு திருமணம் ஆகுது. படிக்கணும்னு சொல்கிறாங்க. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு படிக்க வச்சு MA BEd படிச்சுட்டு எம்பில் பட்டம் தண்ணீர் தேசத்தில் அறிவியல் பார்வைன்னு கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த நாவலை படிச்சு முடிக்கிறது வரைக்கும் நான் கடலுக்குள்ளதான் இருந்தீங்க. ஆமா, அந்த அளவிற்கு ஒரு புத்தகம் நமக்கு ஒரு அனுபவத்தை தருவது பாருங்க. அது ஒரு கால கண்ணாடி, கடந்த காலத்தை சொல்லும். அது நீங்க சொன்னீங்க தெய்வம் திருக்குறள் நீங்க படிக்கணுமா வேணுமா பின்பற்ற, நல்லா பின்பற்றுங்க. முதல்ல நான் சொல்ல திருக்குறளை பின்பற்றதுக்கு நீங்க வீட்டில் போய் சொல்லி பாருங்க. தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை. இந்த வீட்டில் போய் சொல்லி பாருங்க.
என்ன நடக்கும் இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா? நான் சொன்னேன், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? தெய்வம் தொழாள் குழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை நீர்க்கார். உன்னை என் வீட்டுக்கார் கேட்டா அதுக்கு அப்படின்னா அது ஒன்றும் இல்லைம்மா, அதிகாலை 4:30க்கு எழும்பி கணவனுடைய காலையில சொல்லியிருக்கணும். ஆமா காலுனாலே எனக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மார்னிங் பஸ்ல நின்றுட்டு இருந்தேன், ஒருத்தர் காலை மிதிச்சிட்டு இருந்தாரு. காலு 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 காலுன்னு அவர் கேட்கிறாரு, மிஸ்டு காலா ரிசீவ்டு காலான்னு கேட்கிறாரு. மிஸ்டு காலா ரிசீவ்டு காலான்னு ரிசீவ்டு காலா அப்படி கேளுங்க. இப்படி போயிருக்காங்க. சரி காலையிலன்னு சொன்னீங்க. ஆமா இப்படி இன்னைக்கு இந்த அவங்க கும்பிட்டாங்களா? இருந்துச்சு நடக்காதுங்க. சொன்னோண்டா அதோட நிறுத்திட்டேன். இனி சொன்னா நமக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதிகாலை 4:30க்கு எழும்ப மாட்டாங்கல்ல முதல்ல. சரியா, அதையே யோசிச்சு பார்க்கணுமா? உண்மையிலேயே எனக்கு ஒரு காலத்துல ஆசை இருந்துங்க, இலக்கியத்தை பின்பற்றணும். எனக்கு திருமணம் 25வது வயசுல பெண் பார்ப்பதற்காக தரகர் வந்தார். நான் சொன்னேன், எனக்கு அவர் கேட்டார் எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னார். நான் சொன்னேன், கம்பராமாயணத்துல அந்த சூர்பனகை ராவணங்கிட்ட சீதையினுடைய அழகை பற்றி சொல்லுவாள் பத்தியா, எவ்வளவு அழகா சொல்லுவார். தோளை சொல்லுகேனோ சுடர்முகத்து உலவுகின்ற வாளை சொல்லுகேனோ மீளவும் திகைப்பதல்லால் அல்லவை அழுத்துகேனோ. ஆமா, வேல் போல விழி, பல் முத்து போல இருக்கணும், வில் போன்ற நுதலும் வேல் போன்ற விழியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு பெண் இருக்கணும் அப்படின்னு அவர் இவ்வளவும் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாரு, ஒன்றும் புரியலையே. சரி, அதெல்லாம் எளிமைப்படுத்தி வாலிப கவிஞர் வாலி அழகா ஒரு பாட்டு ஒரு பெண்ணை வர்ணித்து தந்திருக்காரு. அதை நான் சொன்னா உங்களுக்கு புரியும்னே. சரி சொல்லுன்னாரு. வாய் கண்ணெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற வெளிதானோ, புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக, புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக, பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ, குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில், குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. என்ன படம் தெரியுதா? அத கிளீன் ஆர்ட்ஸ் சொல்றீங்களா? 6-7 பேர் எந்திரிக்கிறத. வாலி இதே மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி பொண்ணு கேட்டிய? இந்த மாதிரி கண்ணத்துல குழி விழுகணுமா, கண்ணு அப்படி அப்படி இப்படி இருக்கணுமா, தேன் எல்லாம் அடியணுமா, புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக. அவர் இவ்வளவும் கேட்டுக்கிட்டு 25 வயசுல போனவருங்க 35 வயசுல வந்து பார்த்தாரு. என்ன உங்களை என்ன மனுஷன் 10 வருஷம் தேடி இருக்காங்க. தேடிக்கிட்டு சொன்னார், தம்பி உனக்கு இந்த மாதிரி நீ கேட்டியன்னா நடக்காது. நீ இப்படி புத்தகத்தை படிச்சுட்டு ஏன்டா பொண்ணு கேட்டியன்னு சொன்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னால முடியாது, வேணும்னா வாலிகிட்ட போய் கேட்டு கேட்டீங்க. அவரு இப்ப இல்ல பாவம். வாலியெல்லாம் நம்ம தொட முடியுமா? தொட முடியுமா? ஆனா எங்க வீட்டுல ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு பேரு மாலி. மாலி அவன் சொன்னா, நீ கெட்டியா இல்லைன்னா நான் கெட்டட்டான். இனி தாமதிக்க கூடாதுன்னு ஏதோ கட்டி வச்சிருங்க. நடுவர் அவர்களே, நடக்குமா? நடக்கும், கேளுங்க. அதை சந்தோஷமா ரசிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஆழிசையின் குரலாக ஆழ்கடலின் சங்காக அப்படின்னு இல்ல. இவர் சொல்றதே வைங்க, அந்த பொண்ணோட விரல் வெண்டைக்காய் மாதிரி இருக்கணும், கண்ணு மீன் மாதிரி இருக்கணும், பல்லு முத்து மாதிரி இருக்கணும். இது போல போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? 4 வெண்டைக்காய், 3 மீன், 5-6 முத்து கட்டிக்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியே ஓமையா எடுக்க முடியாது. வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து ரொம்ப அருமையா ஒரு கருவாச்சி காவியம், அற்புதமான ஒரு நாவல். அந்த கருவாச்சி காவியத்துல ஒரு காட்சிங்க, உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கின்ற ஒரு காட்சி. நிறை மாத கர்ப்பிணி காட்டுக்கு வேலைக்கு போறாங்க, அருவாளோடி விறக வெட்டி கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுங்க.
பிரசவ வலி வந்த உடனே அப்படியே அங்க ஒரு சின்ன குடிசை இருக்கின்றது, அதுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே வலியை பொறுத்துக்கிறாங்க. குழந்தை பிறக்கின்றது. பிறந்ததும் மெதுவா எழும்புறாங்க. எழும்புனவங்க விறகு வெட்டுறதுக்கு கொண்டு போன அந்த அரிவாளை எடுத்து அந்த குழந்தைக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொப்புள் கொடியை அறுத்து ஒரு சொட்டையம் போட்டுக்கிட்டு பிறந்த குழந்தையை இந்த தோள்லையும் வெட்டி வைத்த விறகை இந்த தோள்லையும் கொண்டு வந்த அருவாளை இடுப்பிலும் சொருகிக்கிட்டு போறா பாரு, இவதாயா உண்மையான தமிழச்சி, வீர தமிழச்சி என்று எழுதினாரே வைரமுத்து. இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? பூரா டாக்டர்களா இருக்காங்க. கைனகாலஜி வார்டில் என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு முடியாதுங்க. டாக்டருக்கு மேல இல்ல, இன்னைக்குள்ள பலம் அவ்வளவுதான். வாழ்க்கை முறை வேறு இல்லையா? எனக்கும் போதும் 5வது மாசம் வரைக்கும் ஸ்கேன்ல டாக்டர் அழகா சொன்னார், தம்பி உன் பையன் வயிற்றுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான். 8வது மாசத்துல கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். 9வது மாசத்துல டெலிவரிக்கும் 15 நாளைக்கு முன்னாடி போனேன். அப்பதான் சொன்னார், தம்பி உன் பையன் கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டான், தண்ணி வத்திட்டு கெட்ட வேண்டியது இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கே இவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு காலத்தை இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாது நடுவர்கள், எல்லாவற்றையும் பின்பற்றவே முடியாது. அதுதான் என்னுடைய இலக்கியம்னு சொன்னா கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், படித்து படித்து மகிழத்தக்க வர்ணனைகள் எந்த இலக்கியத்தில் இருக்கின்றதோ அந்த இலக்கியம் தான் காலம் கடந்தும் மக்களுடைய மனதில் நிற்கும். அருமை. கம்பனுடைய கம்பராமாயணம் நிற்பதும் அதனால தான். திருக்குறள் இன்றைக்கும் குன்றா இளமையுடன் இருப்பதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான். இளங்கோ நிற்பதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான். ஒரு காதலுக்கு ஒரு வர்ணனை எவ்வளவு அழகான, கண்ணோடு கண் இணை ஒன்றை கவ்வி ஒன்றை ஒன்று, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இது யாரு? கம்பன். கம்பன் சொல்றாரு, இதையே வள்ளுவர் சொல்றாரு, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகும், தான் நோக்கி மெல்ல நகும், மெல்ல நகும். இதே காதல் பார்வையை பாரதிதாசன் சொல்றாரு எவ்வளவு அழகா, வாட்டிய பசி நோயாளி வட்டி சோரை உற்று நோக்குவது போல பார்த்தான். அப்பாடி அவருடைய அந்த சித்தாந்தத்திலிருந்து அந்த காதல் பார்வையை பார்க்கிறாரு. இதையெல்லாம் சேர்த்துதான் ஒரு கவிஞன் அழகா எழுதுனா, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன பூமுகம் தேய்ந்தா பூவும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, யாரும் யாரும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் மும்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வளவு அரிதும் சம் புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நீ ஆடிடுவார் போட்டுக்கையா, பாடிக்கிட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அவ்வளவு ரசிக்கிறாரு. இவ்வளவு இன்புற்றத்தான் படிக்க முடியும். அதுக்குதான் இன்புற்றாதாங்க தொடர்ந்து அதுக்குள்ள நம்ம பயணிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம் நடுவர் அவர்களே. கடைசியா ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி முடியும். அந்த கருத்தை முதலே சொல்லிக்கலாம். சொல்லுங்க. ஏன்னா நகைச்சுவை இலக்கியம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், வடிவேல்னு சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. ஆமா, வந்துட்டா இல்லையா ஒரு மனசுக்குள்ள. கவுண்டமணின்னு சொன்னா ஒரு சிரிப்பு, விவேக்னு சொன்னா ஒரு சிரிப்பு, நாகேஷ்னு சொன்னா இன்னும் ஒரு அதிகமா பெரியவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். இது நடிகர்களுக்கு இப்படின்னு சொன்னா, புலவர்கள்லயும் ஒருத்தர் இருந்தாருங்க, காளமேகம் என்று சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் என்ன செய்யும், சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னு சொன்னா அவர் கோபத்தையும் நகைச்சுவையா சொல்லுவார். ஒரு நாள் போய்கிட்டு இருக்காரு, பயங்கர தாகம், ஒரு மோர் வித்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் மோர் வாங்கி குடிக்கிறாரு. மோர் வெறும் தண்ணி. உடனே தான் எழுதினார் பாட்டு, காரென்று பேர் படைத்தாய் ககனத்தில் உரும்பொழுது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் விழுந்தபோது, ஆட்சியர் கை பட்ட பின் நீ மோர் என்று முப்பேரும் பட்டாயன்னு சொல்லி அவர் ஒரு கிண்டலா நக்கலா அங்க சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நீ தந்தது எல்லாமே என்னதுதான், தண்ணி தான். தண்ணி தான். 3 பேரை நீ தண்ணி உண்டாக்கிட்டான்னு சொல்றாருன்னு சொன்னா இதை விட நகைச்சுவை. இதை ரசிக்கணும். இன்னைக்கு மோர்காரி இருக்காங்களா பின்பற்றது? மோரே கிடையாது, கிடையாது. இதே மாதிரிதான் அதெல்லாம் ஒன்ஸ் மோர். ஒரு புது கவிதைங்க, நான் ரசிச்ச ஒரு புது கவிதை. ரொம்ப அதுல ஒரு அழகான ஒரு சமூக பிரச்சனையும் சொல்றாரு, அழகா நம்மளை சிரிக்கவும் வச்சுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணே கண்ணே நீ சிரித்தால் தானே கன்னத்தில் குழி விழுகிறது, ஆனால் எங்கள் ஊர் சாலைகள் சிரிக்காமலேயே குழி விழுகிறதே. ஆஹா ஆஹா அடடே அற்புதம் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஆச்சரிய குறி போட்டிருக்கோம்.
இன்னைக்கு அந்த இலக்கியம் என்பது நம்மை மகிழ்வித்து இன்புற்று அதுதான் முதல் நோக்கமாக இருக்கும். இந்த நோக்கத்தை நிறைவு செய்தால் மட்டுமே அது அடுத்த நோக்கத்திற்குள் தலையாய நோக்கத்துக்குள் போக முடியும் என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, இலக்கியம் கற்பது என்பது அது இன்புற்று மகிழவே மகிழவே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை.